வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வராதா, ஜெயிக்க முடியாதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இந்த கமலாத்மிகா வகுப்பு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் தூரத்தில் இருக்கிறவங்கள்லாம் இந்த ஜூம் கிளாஸில் கலந்து கொள்கிறாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பான், பெரிய ஒரு வழிகாட்டுதலாக அமையுமா? எஸ், உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக அமையிறதுக்கு இந்த ஜோதிட முறைகள் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக அது மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. மேனிஃபெஸ்டேஷன் அதான் சொல்கிறது. ஸோ இதற்கெல்லாம் இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்வாக அமையுங்கிறதெல்லாம் சந்தேகம் கிடையாது. அதே போன்று ஸ்கந்தா டூரிசம் நம்ம காசி யாத்திரையை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த காசி யாத்திரையை பற்றி டீட்டெயில் 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான முழுமையான யாத்திரையை பற்றி அவர்கள் டீட்டெயில்ஸ் தருவாங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் நட்சத்திரம், அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். அதுமாதிரி இந்த காசி யாத்திரையில் இப்போ சீக்கிரம் புக் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் வேறு கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 2/6/2026 உத்தராயணம் பராப வருஷம் வைகாசி மாதம் 19ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் இரவு 9:53 பின்பு பூராடம். இன்றைய திதி மாலை 6:39 வரை த்விதியை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 9:53 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் உள்ளது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைக்கி நாள் செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள். செவ்வாதோறும் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. கந்த சஷ்டி கவசத்தில் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து உகந்தி நீர் அணியன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் 36 தடவை கந்த சஷ்டியை படிக்கிறது அவ்வளோ பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதனால் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம் இருக்கிறவா இருப்பா, கோயிலுக்கு போயிட்டு வரவா இருப்பார். அற்புதமான பலன்களை தரக்கூடிய சக்தி முருகப்பெருமான். அது செவ்வாய்க்கிழமை பூர்ணமாக அந்த சக்தியை உணரக்கூடிய நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னிதிக்கு போயிட்டு வாங்க. இல்லை வீட்லேயே நான் வேல் வச்சுட்டுருக்கேன், வீட்லேயே முருகருடைய படம் வச்சுட்டுருக்கேன்னா முருகா 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 முருகான்னு மனமுருக வேறுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் பலன்களும் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாத இன்றைய தினத்தில் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்ததான நட்சத்திரம். ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். போன வாரம் எனக்கு ஒரு பெரிய அதிசயம். ஆஞ்சநேயருடைய படம், ஆஞ்சநேயர் அந்த படத்தை நான் ஒருத்தரை கோவையில் சந்திக்கிறேன். அவர் அந்த ஆஞ்சநேயர் படத்தை கொடுக்குறார். ஆஞ்சநேயருடைய படத்தை பார்க்குற அப்படி ஒரு பிரம்மாண்டமான அதிசயமாக இருந்தது. அப்படியே கண் கொள்ளா காட்சியாக இருந்தது. அது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி திருக்கோயில். இந்த ராஜகோபால சுவாமி திருக்கோயில் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தந்த அற்புதமான திருக்கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய பேருக்கு இந்த கோயிலை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பெரிய முன்னேற்றம் கிடச்சிருக்கு. அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை நாள் சனிக்கிழமை நாள் போகிறது ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயருடைய படம் வந்ததுன்னு சொன்னேன். அது முடித்ததுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போனேன். ஃபஸ்ட்டு போன உடனே லெஃப்ட் சைடில் ஆஞ்சநேயருடைய சந்நிதி இருக்குது. அப்படி 2 படி ஏறி ஆஞ்சநேயரை போய் பார்க்குறேன். அடேங்க அப்பா, எனக்கு அந்த ஆஞ்சநேயர் படம் இருக்கு இல்லையா, அந்த ஆஞ்சநேயருடைய படம் எனக்கு அப்படியே தெரியுது, அப்படியே மனசில் தெரியுது. நேராக போகிறேன், மகாலட்சுமியை வேண்டிட்டு பெருமாள் சந்நிதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயரை வழிபடுறேன். அங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பெருமாள்கிட்டையும் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுறேன். அந்த ஆஞ்சநேயர்கிட்ட போகும்போது திருப்பி அந்த படத்தில் வந்த ஆஞ்சநேயர் அப்படியே மனசில் நிற்கிறார். மனசார வேண்டுறேன். ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன், அற்புதமான ஒரு பெரிய மாற்றம். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் கூட இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய ஒரு சிந்தனை இருந்தது. இன்றைக்கி மூல நட்சத்திரம், வடமாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி துளசி மாலை, வெற்றிலை மாலை சாத்துறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபட்டு வர்றது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் நட்சத்திரம், அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம்.
மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் அதிகரிக்கும், தெய்வ தரிசனங்கள் உண்டு, கனவுகள் பலிதமாகும், நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். என்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பிஸ்னஸ்னுடைய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் ஒரு பெரிய ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். வீடு சம்பந்தமான பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, கேஸு பிரச்சனை, இப்போ பார்த்தாலும் இந்த மழை கொட்டுறது அதாக்கும் இதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் தொந்தரவெல்லாம் தீர்ந்துடும். அது ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக வரக்கூடிய நாள். படிப்பு விஷயங்களில் அடுத்தடுத்த மார்க்கெல்லாம் பெற்றுடுவீங்க. அதிசயமாக இருக்கும், பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அடாடா எப்படிடா இப்படியெல்லாம் நடந்தது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரும் முன்னேற்றம், பதவி பேர் புகழ் அந்தஸ்துலாம் அடிபடும். கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. முதல்ல ஃபோன் பண்ணலாமா, வீட்டுக்கு ஓடலாமா அப்படிங்கிற ஒரு அதிசயங்கள்லாம் நிகழக்கூடியதாக இருக்கும். பட்ட இடத்துல போடும் கவனம் தேவை. சில நேரங்களில் எதிர்கால விஷயத்தை பற்றி ஒரு குழப்பமெல்லாம் வரும். ஒன்றும் குழப்ப வேண்டாம், ஜெயிச்சு வந்துடுவேல், சக்ஸஸ் பண்ணிவிடுவேல். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கவனம் தேவை. இரவு நேர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணுங்க. வா 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 வான்னு 4 தடவை கூப்பிட்டோம்னா அவங்க வேலைக்கு கூப்பிட்றா, நம்ம எதுக்கு போகணும். முந்தி இப்படி தான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணியே நம்ம வைஃப் போச்சு. நான் எத்தனை நாள் இப்படி உபயம் பண்ணி என்ன கரெக்டாக டயத்துக்கு யூஸ் பண்ணிப்பா, அதுக்கப்புறம் அவளுக்கு காரியம் ஆனதுக்கப்புறம் விட்டுவிடுவா. இனிமேல் அப்படி இருக்க போகிறதில்ல. என்னோடய டயத்தை நான் வேல்யூபிளாக பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு மனுஷன் பக்கத்தில் வரமாட்டான். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்பா, காசெல்லாம் கொடுக்க மாட்டான். இத்தனை நாள் அப்படி இருந்தது, இனிமேல் அப்படி இருக்க போகிறலா இல்லை. நல்ல தெளிவான சிந்தனைகள் மனசில் ஓடும். தண்ணீர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ஜூஸ் கடை வச்சுட்டுருக்கோம், எண்ணெய் கடை வச்சுட்டுருக்கிறவங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சின்ன சின்ன விஷயங்களில் இன்றைக்கி பிரயாணத்தை இருந்ததுன்னா தவிர்த்துக்கிறதே நல்லது, தப்பு கிடையாது. கோபம் வரும், ஆத்திரம் வரும், அவள் பேசுகிறது இவா பேசுகிறது நம்ம பேசுகிறது பிடிக்காமல் இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் சமாளித்து போகிறது நல்லது. நமக்கு டைம் எப்படி இருக்குது, அதனால் இப்படி இருக்குதுன்னு யோசனை மட்டும் மனசில் வச்சுக்கணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சில நேரம் சில காரியம் தட்டி போச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏதோ இறைவன் கொடுத்த வர இந்த காரியம் தட்டி போச்சுன்னே மனசில் நினைங்க. எஸ் அப்படியாச்சே இப்படியாச்சேன்னு வருத்தப்படாதீங்க. யாராவது உங்ககிட்ட வந்து ஏன் என்னாச்சுன்னு கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, எதுவும் நடக்காது. அதனால் இதெல்லாம் நல்லதுக்கு தான், ஆல் ஃபார் குட் அப்படின்னு மனசில் எடுத்துகிட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முனீஸ்வர வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுங்க. மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல நாள். ரொம்ப நாளாக இருந்த கவலைகள் தீரும், ரொம்ப நாளாக இருந்த மன ஏக்கங்கள் போகும், திருமண காரியம் கைகூடி வரும், பிறர் மூலமான காரிய வெற்றிகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயத்தை உட்கார்ந்து பேசுறதுக்கு உண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் ஒன்றொன்றாக தீரும். சில நேரங்களில் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் வந்தால் திருப்பியும் ஒன்று சேர்ந்துருவேல், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சகோதர சகோதரிக்கு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில நேரம் பொருட்களை இங்கே விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஃபோன் பண்ணி என் பொருள் அங்கே இருக்குது கொஞ்சம் எடுத்து அடுத்த நாள் பார்சல் பண்ணி விட்டுறலாம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்வேன். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், அமெரிக்கா போன்ற நாடுகளில் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தவாளுக்கு தீரும், கவலைப்பட வேண்டாம். முடிவே இல்லாமல் நம்ம வாழ்க்கை இப்படியே போயின்ட்டுருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு நல்ல நண்பர்கள் மூலமான சில அறிவுரைகள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலைவாய்ப்பு கூடி வரும், ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காதும் வச்ச மாதிரி பேசுகிறது நல்லது. பிறருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் சில நேரம் எடுக்கும், சில நேரம் எடுக்காது. அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. குரு நல்ல இடத்துல வரப்போகிறார், அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி சந்திரனுடைய நிலை உங்களுக்கு சுய வெற்றி, செல்ஃப் சக்ஸஸை கொடுக்கும். அதே சமயத்தில்
சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம முடிவெடுக்கிறதுல நமக்கே ஒரு சந்தேகம் வரும். அப்படி இருக்கப்படாது. எடுத்தோம்னா ஒரே முடிவு, எடுக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எடுத்ததுக்கப்புறம் மாற்றக்கூடாது. பிரயாணங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பண வரவுகள் தேடி வரும். கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனையில் இருக்கவங்க பிரச்சனை மாறும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாகும். நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போன்ற பிரயாணம் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைக்கி இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய மாற்றமாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, அதே சமயத்தில் கிரிக்கெட்டு, அதே மாதிரி ஃபுட்பாலு, வாலிபாலு, இந்த மாதிரி செஸ் பிளேயிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் என் குழந்தையில விடணும். அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கவங்க, காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். சார் படுத்துது சார் இந்த அஷ்டம சனி, மாறிடும், கவலைப்படாதீங்க. அஷ்டம சனியில் பிரச்சனைகள் வரும். மனதளவில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா, மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஃபிசிக்கலி உங்களுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நேரத்தில் தியானம், பிராணாயாமம் ரொம்ப அவசியம். அதை மட்டும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக. திடீர் அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். எங்கேனோ ஒரு விசேஷங்களுக்கு போவீங்க, யாராவது நிகழ்ச்சிகளை கூப்பிட்டா அங்கே போய் சந்திப்பீங்க. இன்றைக்கி எங்கேயா சினிமாவுக்கு போய்ட்டு வரலாம், பார்க்க போய்ட்டு வரலாம், பீச்சுக்கு போய்ட்டு வரலாம் சொல்லும்போது கண்டிப்பாக சாகசங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு இந்த நாளை ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பயணம் லாப பிரயாணமாக மாறும். தொழிலுக்கேற்ற முதலீடு கூடக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஐஸ்கிரீம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், கடை வச்சுருக்கோம், மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அரிசி சம்மந்தமான கடை வச்சுருக்கோங்க, எண்ணெய் நெய் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு வெளியூரில் கார் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில நேரங்களில் நம்ம ஒன்று சொல்லுவோம், அது ஒன்று நடக்கும். சில நேரம் மருத்துவமனை, அதே சமயத்தில் மருந்து சம்மந்தமான செலவுகள் அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். எங்கேனா ஹாஸ்டலில் போய் தங்கணும், ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சாப்பாடு சம்மந்தமான பிரச்சனை, கூட இருக்கிறவங்கனால இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களே, இன்றைக்கி நிறைய சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நிறைய பிரயாணமாக இருக்கும். தம்பி தங்கையின் மூலமாக காரிய அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் நல்லதொரு மாற்றங்கள் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். கம்யூனிகேஷன் சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் ரொம்ப தைரியமாக ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் நம்ம சொதப்ப மாட்டோம், கூட இருக்கிறவா சொதப்பிடுறாளே சார் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு அதெல்லாம் மாறி வரும். கவலைப்பட வேண்டாம். எழுத்துப்பூர்வமாக எந்த காரியத்தை வச்சுக்கிறது நல்லது. 10 ரூபா கடன் கொடுக்குறோம், அந்த கடனுக்கு உண்டான எழுத்துப்பூர்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். யார்கிட்ட பேசும்பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் கவனமாக, ஒவ்வொரு சொல்லும், ஒரு சொல் கெடுக்கும், ஒரு சொல் வெல்லும்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அந்த மாதிரி வெல்லக்கூடிய சொல்லாக ஒவ்வொரு சொல்லும் சொல்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக தான், பட்ட இடத்துலையே படும் கவனம் என்பது தேவை. தாயார், அதே சமயத்தில் தந்தை, அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியது. ரொம்ப தீராத உடம்பு வியாதி, உடம்பு பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். கூட இருக்கிறவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்பாதீங்க. கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய். ஒரு விஷயத்தில் தீர விசாரித்து சில காரியங்கள் பண்ணுறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களுக்கு விருச்சிகத்துக்கு நல்ல பலன்கள், அமோகமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் பேசி தீர்த்து எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முடியாத காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. வீட்டில் வந்த கெஸ்ட்டே சந்தோஷப்படுற அளவுக்கு தங்கமான மனுஷி, தங்கமான நபர்னு சொல்கிற அளவுக்கு எல்லா காரியத்தையும் எடுத்து செயல்படக்கூடிய
வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. எப்போவுமே தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தி. மனதில் தோன்றக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்து பேசிவிடுவேன். மறைச்சு பேசணும், ஒழிச்சு பேசணும்னு கிடையாது. எதாக இருந்தாலும் டக்குன்னு பேசுவேன். சில பேருக்கு நல்லவங்களாக இருப்பீங்க, சில பேருக்கு கெட்டவங்களாக இருப்பீங்க. அது இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி முந்தியெல்லாம் கொடுத்து பழகிட்டு இப்போது கட்டுப்படுத்தி வைக்க முடியல. சில விஷயங்களை நம்ம இனிமே கவனமாக இருக்கணும். நமக்கு என்ன, நம்ம குழந்தைகளுக்கு என்னன்னு கொஞ்சம் பாதுகாத்துட்டா தான் எல்லா விஷயமும் நடக்குங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக அமையும். பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல நாள் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். மறதி அப்பப்போ இருக்கும். ஒரு பொருளை வச்சதுக்கப்புறம் எங்கே வச்சேன்ற அப்பப்போ வரும். உங்ககிட்ட தானே கொடுத்தேன்னு சொல்லுவாள். அவள் எங்கே கொடுத்தேள் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். மறதிகள் பல யோசனைகளில் மறதி வருது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஞாபகார்த்தமாக இருந்துக்கிறது நல்லது. எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஒரு பொருளை 1க்கு 100 மாதிரி யோசிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா விட்டுட்டோம்னா மற்றவாளுக்கு லாஸு கிடையாது, நமக்கு தான் லாஸ். 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதில் அதை கவனமாக வச்சுக்கணும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி சம்பந்தமான பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளுடைய பிரச்சனை நம்மளோடு இருக்கிறது நல்லது. நல்லோர்கள் கூட இருப்பா, கெட்டவர்கள் நம்மளை விட்டு போவா. இதுதான், இதை மட்டும் மனசில் வச்சுட்டா போதும். சில நேரங்களில் நம்ம சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு எல்லாத்தையும் மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கப்படாது. டாக்டர்கிட்ட பார்க்கணும், கேட்கணும். ஸ்கின் சம்பந்தமான விஷயங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. இதுதான் அதுதான்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்படாது. 10 பேர் சொன்னான்னு சொல்லிட்டு அது உண்மைன்னு நினைக்கப்படாது. கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். ஒவ்வொன்றையும் தீர விசாரித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான பிரச்சனை, சின்ன பிரச்சனை பெரிய போர்க்களம் மாதிரி தெரியும். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஜெயிச்சு வந்துடுவீங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு விரயங்கள் அப்பப்போ வந்து கொடுக்கும், செலவுகள் அப்பப்போ இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய காலம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். சின்ன சின்ன காரியங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில பேர் உங்களுக்கு உதவிகள் செய்வாள், சில பேர் உபத்திரவம் பண்ணுவாள். உபத்திரவம் பண்ணுறவா ஃபஸ்ட்டு உபத்திரவம் பண்ணுற மாதிரியே தெரியாது, கூட இருந்தே செயல்படுவாள். கேட்கும்போது நீங்கள் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டீங்க அவங்கக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அதை பிரச்சனையே பண்ண மாட்டா. நீங்கள் எப்போயாவது கேட்கலன்னும் போது அப்போ சரியான மக்காறுகள்லாம் அப்பப்போ பண்ணுவா. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பாரு, இத்தனை நாள் இப்படி இருந்தால் இப்போ இப்படி மாறி இருக்காளே, என்ன இப்படி அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கே தோணக்கூடியதாக இருக்கும். இங்கே ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவா. இந்த மாதிரி மாறுதலான பேச்சுக்கள் நிறையா இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் கவனம் செலுத்தின்றா போதும். பல நேரங்களில் விரயம் இருக்கும். இன்றைக்கி விரயமாகும், நாளைக்கு சம்பாதிச்சிருவேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சார் குரு நன்னா தான் இருக்காரே சார், ஏன் சார் எனக்கு இப்படி ஆறுது? ஆனால் நாள் நன்னா இருக்கணும் இல்லையா? இன்றைய நாள் நன்னா இருந்தால் தானே சரியாகும். இன்றைய நாள் கொஞ்சம் சரியில்லை, இதை தாண்டி வருவேன். தைரியமாக இருக்கும், கவலைப்பட வாங்க. சிலது தடங்களாச்சு, நல்லது. இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் கொடுத்தார் பகவான் அப்படின்னு நினைக்கும். ரெஸ்ட் எடுத்து ஒரு காரியத்தை சாதிக்கிறது நல்லது. இன்னொரு 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் பாருங்கள், ஓஹோ ஆஹான்னு நடக்கும். எல்லா விஷயங்களும் வெற்றி பெறுவேல், ஜெயிச்சு வந்துடுவீங்க. சில நேரங்களில் சில விஷயத்தை தட்டி கொடுக்கறது நல்லது தான். சில பேர் உதவிகள் பண்ணுவா, சில பேர் உபத்திரவமும் பண்ணுவா. இதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் நன்மைக்கே. வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். நான் சில பேர் கூட இல்லை, புரிஞ்சு போயிட்டேன், நல்லது தான், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் இப்படி பண்ணுறார் அப்படிங்கிறதே நினைக்கும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். இன்றைக்கி அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லைன்னு சொன்னால் நமக்கு தான் ஜாதகம் சரியில்லை. கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்குது. முயற்சி பண்ணால் பலன்கள் கிடைக்கும். திருப்பி முயற்சி பண்ணால் அந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டுருக்கோம், மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அரசியலில் இருந்துட்டுருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டுருக்கவங்க, மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெஸ்ட்டு டைம் இன்றைய தினத்தில். இந்த பெஸ்ட்டு டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த பொருட்கள் வந்ததுக்கப்புறம் அது அதிர்ஷ்டம்னு நினைப்பீங்களா, அப்போ இன்றைய தினத்தில் சில பொருட்கள் வாங்குங்க, உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவான தாட்ஸ், பாசிட்டிவான பேச்சு, இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில்
பல வித்துக்களாக அமைந்து அதாவது நீங்கள் இன்றைக்கி விதையை போட்டீங்கன்னா அது செடியாக மரமாக மாறும். அப்போ இன்றைக்கி இன்றைய தினம் எப்படி இருக்குது? த பெஸ்ட் டே, ரொம்ப நல்ல நாள் இந்த நாளை நீங்கள் கொண்டாடுவது சிறப்பு. அதே போன்று வயசானவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில நேரத்தில் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாள். சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய நண்பர்களை கூட வச்சுக்கிறதே தவிர்த்துக்கிறது நல்லது. தப்பு கிடையாது, அவா பிரச்சனையில் சொல்கிறா, இருந்தாலும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவாக அவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கும்பராசி நண்பர்களுக்கு முக்கியமான துறைகளில் பணியாற்றின்னு இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கோம், மலை கோயிலில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, லெக்சரராக ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கோம், காலேஜில் பணியாற்றிட்டு இருக்கோம், பெஸ்ட்டு டைம் இந்த டைம். நல்லபடியான முன்னேற்றங்கள் உண்டு. கும்பராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைய தினத்தில். தொழில் ஸ்தானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் தொழில் பற்றி பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இது சரி, இது தவறு, இது ரைட், இது ராங் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் செயல்படுத்துக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். கேமரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், புது வாய்ப்பு கிடைச்சா டக்குன்னு அந்த காரியத்தில் ஈடுபடுறது நல்லது. ₹1 ₹2 கம்மியாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்க் இருந்தாலே அது போதும். நம்ம கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத பகவான் சொல்கிறார். பகவான் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன மாற்றம்? முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திட்டினவா, பேசினவா, கிண்டல் அடித்தவா, உங்கள் முன்னாடி இருந்துட்டு இருக்கவாலாம் தள்ளி போட்டோம். நீங்கள் உங்கள் காரியத்தை மட்டும் ஈடுபட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களை நிதானமாக யோசித்து செயல்படணும். சில காரியங்களை இப்போவே இன்றைய செய்யணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த காரியங்களில் இப்போவே செஞ்சால் தான் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கப்படாது. அதே சமயத்தில் ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் ஜெயிச்சு வர்றது ரொம்ப அவசியமான ஒரு முக்கியமான செயலாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு ஃபேமிலியில் நல்ல சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவேல், அதுக்கு ஆறுதல் கடந்து மனதில் ஒரு பெரிய நம்பிக்கையும் பெரிய மாற்றமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மனதில் திருப்தி தரக்கூடிய வழிபாடுங்க. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் வீட்டில் நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது சார், என்னமோ தெரியல, தடங்கள் ஆகிட்டே இருக்குது, என்னமோ பிரச்சனையாகிட்டே இருக்குது, வீட்டில் ஒன்று விட்டால் இந்த மாதிரி இருந்துன்னு இருக்குது, எல்லோரும் நெகட்டிவாக பேசின்னு இருக்கா, யாராவது நமக்கு அறிவுரை சொல்கிறவா கூட எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு போயிடுறா சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஒன்றும் கிடையாது, 15 நாளைக்கு ஒருக்கா மாவிளையை மாற்றுங்க. பௌர்ணமி அமாவாசை மாவிளையை மாற்றுங்க. வீட்டில் மா விளக்குன்னு சொல்லுவாங்க. பச்சரிசியை வச்சுட்டு மேலே ஒரு மாவிளக்கு, அதில் நெய்யோ எண்ணெயோ விட்டு டெய்லி வீட்டில் ஏற்றுங்க. சந்தி நேரத்தில் நம்மளுடைய விளக்கு இருக்கும், அந்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மாவிளக்கு அடுத்த நாள் அதை குழந்தைகளுக்கோ இல்லைன்னா அந்த மாவை பார்த்திங்கன்னா பட்சிகளுக்கோ போட்டுடலாம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஒரு 48 நாள் மண்டலம் இல்லைன்னா ஒரு 21 நாள் இந்த மாதிரி வேண்டி பாருங்கள். வீட்டில் நெகட்டிவ் விஷயங்கள்லாம் போய் பாசிட்டிவாக ஏற்பட்டிருக்கும், நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நான் இடையில ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், ஒரு தொலைக்காட்சியில் முருகப்பெருமானை பற்றி வைகாசி விசாகத்தன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதற்கு நான் பேசுகிறதுக்கு போயிருந்தேன் முருகப்பெருமானை பற்றி. அப்போ வெளியில் எழுந்திரிச்சு ஒருத்தர் சொல்லி வச்சுருக்கார், சார் நீங்கள் இத்தனை மந்திரம் யூடியூப்பில் புதிய ஒருத்தரை சொல்லியிருந்தீங்க, அதை பூரா நோட் பண்ணி வச்சு இத்தனை நாள் நான் அதுதான் எனக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்ததாக இருந்தது சார், ஐ எம் ஜஸ்ட் ஃபாலோயிங் தட், அது என்ன பல விஷயங்களில் வெற்றி பெற வச்சது, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். ஐம் டெய்லி வாட்சிங் யுவர் ப்ரோக்ராம், உங்களுடைய ப்ரோக்ராமை நான் தினம்தோறும் நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு நல்லபடியான மாற்றங்கள் கிடைக்கணும்னு சொன்னாங்க. எஸ், கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி நிச்சயம், விடாமுயற்சியாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஜோதிட பலன்களும் உதவி செய்யும். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஸ்வர்.